இஸ் பிரீத்தி. இப்போ நம்ம ஐஸ்வர்யம் 550D TMD பார் யூடியூப் சேனல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. சரி, என்ன மாதிரியான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பீப்புள் கூட நம்ம டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பீச் தான் வந்திருக்கோம். நம்ம தூத்துக்குடியாக ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஸோ அதனால் முத்துநகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே எப்போவுமே வந்து பீப்புள் க்ரௌடடாகவே இருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு, சொல்லவே வேணாம், எல்லாம் ஃபேமிலியோட வந்து நல்லா ஜாலி பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஜாலி பண்ணி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதான் ஏன் படையெடுத்து வருது படை வீரர்கள் மாதிரி. Shoulders, rotate your hand, she heads. Hi girls. Hi, திரும்பினா நல்லா இருக்கும், ஃப்ரேம்குள்ள வருவீங்க. யாருக்கு பர்த்டே? அப்போ ஓ, காலேஜ் முடியுது என்னையோட. மேரேஜ் ஆமா, பிரைட் டு பி. வாங்க. சரி, உங்கள் நேம்லாம் கேட்கணும்னா கொஞ்சம் பெருசாக போகும்னு நினைக்கிறேன். அதனால் டேரெக்டாக கொஸ்டின் வந்துடுறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு டைம் ட்ராவலர் கொடுத்தாச்சு. அதை வச்சு நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கும் போய்க்கலாம், ஃப்யூச்சர் லைஃப்க்கும் போய்க்கலாம். அப்படி போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை என்னென்ன மாற்றுவீங்கன்னு சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். நான் சொல்றேன். என்னோட காலேஜ் 3rd இயர்ல எனக்கு ஃபேர்வெல்லே நடக்கல இந்த கொரோனானால. அதனால ரிட்டர்ன் போய் ஃபேர்வெல் பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்காக எதுக்கு அந்த 2 gift கொடுப்பாங்க? 3-4 gift நினைச்சேன். நாங்க சீனியர்ஸ்க்குலாம் வாங்கி கொடுத்தோம். அதனால அந்த gift எல்லாம் நாங்க ரிட்டர்ன் வாங்கணும். சேம் ஃபீலிங், சேம் கொரோனா பேட்ச். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. சரி, ஃபியூச்சர் போனீங்கன்னா? ஃபியூச்சர் போனா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, நாங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைக்குமா என்ன அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வருவோம். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா, எனக்கா? உனக்கு தான். ஃபியூச்சர்னா ஜாப் தான். எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எத்தனை வருஷமா வெயிட் பண்றீங்க? பிப்ரவரியில எழுதணும் எக்ஸாம், மெயின்ஸ். பிலிம்ஸ் எழுதி 2 வருஷம் ஆச்சு, மெயின்ஸ் எழுதி இப்ப 10 months ஆச்சு. கிளியர் ஆகி வேலை கிடைக்குமா அது ஃபியூச்சர்ல பாப்பீங்க. பாஸ்ட்க்கு போனீங்கன்னா? பாஸ்ட்னா என்னோட காலேஜ் லைஃப் வேணா திரும்பி ஒரு ரீக்ரியேட் மாதிரி ஏதாவது. எல்லாரும் ஸ்கூல் லைஃப் தான் வந்து திருப்பி வேணும் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் அப்படியே உல்டா ஸ்கூல் லைஃபோட காலேஜ் லைஃப் கேர்ள்ஸ் ஸ்கூலா சேர்த்து விட்டு போர் அடிச்சிட்டாங்க. கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முட்ட மட்டு நெத்தியில மார்பிட்டு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. சரி, ஓகே. ஓகே, நீங்க? நான் 2002க்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்க அப்பா என்னை விட்டு போனாங்க. சரி, ஓகே. ஃபியூச்சர் போனீங்கன்னா? சேம் கவர்மெண்ட் ஜாப் வேலை எல்லாம் ஒரே ஃபீல்ட்ல இருக்கும். ஏங்க, இதோட பெட்டர் ஐடியா நான் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற பையனை பார்த்து செட்டில் ஆயிட வேண்டியதானே. சரி, நீங்க? நமக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எந்த ஐடியாவுமே இல்ல, வாழ்க்கையிலேயே ஒரு ஐடியாவே இல்ல. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நீங்க? எனக்கு எங்க ஸ்கூல் லைஃப் வேணும். அதுக்கு எங்க அவங்க கையை பிடிக்கீங்க? ஸ்கூல் லைஃப் வேணும், அவங்க கையை பிடிக்கீங்க. அப்ப இவங்க தான் டான் அவங்க கேங்கோட. ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, போய் என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்றோம். ஓ, ஃபியூச்சர் போனீங்கன்னா? ஃபியூச்சர் போனா அவங்களே என் கூட கூடயே கூட்டிட்டு போயிடுவாங்க. எங்க போனாலும் கல்யாணம் முடிஞ்சு போனாலும் கூட்டு போயிருவீங்களா? வா சுருதி. நீங்க? நான் வந்து எங்கள் அக்காவோட பையன் பிறந்ததுக்கு நான் போகவே இல்லை. இங்கே எக்ஸாம்னால அங்கே போயிட்டேன். அதனால் அங்கே போய் அவ கூட இருக்கணும்னு நினச்சேன். இல்லை, அதனால நான் அங்கே போகிறேன். ஃபியூச்சர் போனீங்கன்னா? ஃப்யூச்சர் போனால் தெரியல, உங்கள் குழந்தை. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய், உங்கள் நேம்? காவ்யா. என்ன பண்ணுறீங்க? நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன இது? எத்தனை வருஷமாங்க ப்ரிப்பேர் பண்றீங்க? 2 வருஷம். 2 வருஷமா? எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, என்னாச்சு? புட்டுக்குச்சா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பாஸ்ட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சருக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? பாஸ்ட்டுக்கு போனால் 12th ஒழுங்காக படித்து வாழ்க்கையில முன்னேற வழியை பார்த்துருப்பேன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபியூச்சர் போனீங்கன்னா? ஃபியூச்சர் போகிறதுனா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர், குரூப் ஆஃபீஸர். ஃபியூச்சர் போனா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் ஆயிருவீங்க. பாஸ்ட்டுக்கு போனா 12th வந்து ஒழுங்கா படிச்சிருங்க. ரெண்டுமே வந்து எஜுகேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. அதை தாண்டி ஒன்றும் இல்லையா? அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு.
அப்போ உங்க லைஃப் நல்ல ஜம்முன்னு தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இப்போ நீங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றீங்க, ஃபேமிலி மிக்ஸ் பண்றீங்க, ஓகே. இப்போ ஒரு பழைய காலத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிப்பார், அது உங்களுக்கு நடந்துட்டு 2 கிட்ஸும் இருக்காங்க. அந்த செகண்ட் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, ஓன் ஹவுஸ் நீங்க வில் பண்ணிருக்கீங்களா? இல்ல இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கோம் நாங்க. அது இன்னும் பண்ணல, பண்ண போறோம். உங்க ஓன் ட்ரீம் ஹவுஸ் எப்படிலாம் இருக்கணும் பிளான் பண்ணிருக்கீங்க? பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ட்ரீம் ஹவுஸா இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவை? பணம் நிறைய தேவை இருக்கு. எல்லாம் இப்போ வந்து வீடு அப்படின்னா அது வந்து ஒன்ஸ் தான் கட்ட போறோம்ல, லைஃப் லாங் இருக்க போறோம். ஸோ அப்படிப்பட்டதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் டிஎம்டி யூஸ் பண்ணோம் இல்லையா? நீங்க நம்ம ஐஸ்கிரீம் 550 டிஎம்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்னது? குவாலிட்டி நல்லா இருக்கும், அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ்ல எங்களோட ஐஸ்கிரீம் 550 டிஎம்டி இருக்குமா? கண்டிப்பா. பாஸ்ட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சருக்கு போனா என்ன பண்ணுவீங்க? பாஸ்ட்டுக்கு போனா அப்படியே சின்ன பிள்ளையா அப்படியே இருந்தணும், பிறந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்பியா? காலை 8 மணி. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. சரி, ஃபியூச்சருக்கு போனா ஃபியூச்சர் வைஃப் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். சரி, நீ என்ன பண்ணுவ? கேட்சில பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு. லைக் நான் எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்துருப்பேன். ஓ, நீயே உன்னை எப்படி இருந்திருப்பேன்னு பார்க்க போற. ஓகே, ஃபியூச்சர் போனா பாஸ்ட்னா நீ எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்திருப்ப. ஃபர்ஸ்ட் பாஸ்ட்னா என்ன சொல்லு, ஃபியூச்சர்னா என்ன சொல்லு. தமிழ்ல சொல்லு, பாஸ்ட் என்னது? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பாஸ்ட்னா முடிஞ்சதுப்பா. முடிஞ்சது, ஃபியூச்சர்னா இனி நீ பார்க்க போறது. அப்ப நான் எனக்கு தெரிஞ்சு நீ பாஸ்ட்ல போய் ஸ்கூலுக்கு போ, சரியா? திருப்பி படிக்கணும்னா பாஸ்ட் டென்ஸ் என்ன, பிரசன்ட் டென்ஸ் என்னன்னு அவன் கூட சேராம இருப்பேன். ஃப்ரெண்ட் கூட அன்னைக்கு ஒரு நாள் வெளியே போயிருக்காம இருப்பேன். ஏன் அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சு? ஒரு நாள் தான் இவன் கூட நான் பார்த்தேன். வேற ஒருத்தன் கூட வந்தா அப்ப என்னைய பார்த்தா, அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ, அப்படி. அவன் போயிட்டான். டெய்லி அவனை வந்து நினைச்சிட்டு இருப்போம். வெளியே போகும்போது அவனை வந்து மச்சான் இல்லையே, இவன் இல்லையே இன்னைக்கு, அவனுக்கு இன்னி விட்டுட்டு போயிருக்கான். அதனால என் கூட வச்சு. சரி, அப்ப ஃபியூச்சருக்கு போனா பாஸ்ட் லைஃப்க்கும் போய்க்கலாம், ஃபியூச்சர் லைஃப்க்கும் போய்க்கலாம். பாஸ்ட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சருக்கு போனா என்ன பண்ணுவீங்க தான் கேள்வி. சரி, ஓகே, சொல்லுங்க. பாஸ்ட் போனா என்ன பண்ணுவீங்க? கரெக்டா ஒரு பஸ்கார மட்டும் வராம இருக்கணும். பஸ்கார மட்டும் மறைச்சி வேற பஸ்ல ஏறி வந்துருவேன். சரி, அப்ப லைஃப் நல்லா இருந்திருக்கும். ஃபியூச்சர் போனா என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சர் வைஃப் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கும். என் பையன் கூட ஒரு போட்டோ எடுத்துரும். உங்களுடைய ட்ரீம் வந்து நிறைவேறட்டும். நீங்க சொல்லுங்க. நானும் இப்படிதான் ஃபியூச்சர்ல போய் அப்போ என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு பார்ப்பேன். நல்ல விதமா இல்லைன்னா பாஸ்ட்ல போய் அதை மாத்தி விட்டு வந்துருவேன். ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. சூப்பர். நீங்க ஃபியூச்சர் வைஃப் யாருன்னு பார்த்து இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓ, பாஸ்ட்டுக்கு போனால் அங்கே நான் ஸ்கூல் மெமரிஸில் மிஸ் பண்ணது எல்லாத்துக்கும் அது அங்கே ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப ஸ்கூல் மெமரிஸ் மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துக்கு போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது. அண்டு ஸ்கூல் டைமில் நான் அப்பா மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கூட ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, நல்லா இருக்கேன். ஃபியூச்சர்லனா அப்பா ஃபியூச்சர்ல வருவாங்கல்ல, ஸோ அப்பா கூட இருக்கலாம். அப்போ அப்படியே பாஸ்ட்ல இருந்து அப்படியே ஃபியூச்சருக்கு கேரி பண்ணி கூட்டு போய் அங்க நல்லா ஜாலி பண்றது அந்த மாதிரி. உங்களோட ட்ரீம் ஹவுஸ்னு எதுவும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? இருக்கு. உங்க ட்ரீம் ஹவுஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அச்சோ, அது எப்படி சொல்ல, ஒரு பீச்சில் இந்த சைடு ஃபுல்லாக அந்த செடி நிறைய, எனக்கு இந்த பிளான்ட் செடி வளர்க்குறதுல ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செடியெல்லாம் நல்லா வளர்த்துட்டு அந்த நிறையா ஒரு சின்ன சின்ன பறவைங்கள் அந்த மாதிரி, இல்லை ஒரு பூனை நாய் இந்த மாதிரி எல்லாம் வளர்த்துட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு வீடு. ஓகே, ட்ரீம்னு சொன்னா அவங்க அப்படியே மேலே பார்த்துட்டே நீங்க தானே ட்ரீம் சொல்றீங்க, ஆல்ரெடி கட்டி வச்சது எல்லாத்தையும் அப்படியே ஒரு. ஓகே, உங்களோட ஃபியூச்சர் ஹோம் வந்து சூப்பரா நீங்க கட்டின பிறகு பால் காய்ப்பீங்கல்ல, அதுக்கு எங்களை கண்டிப்பா கூப்பிடுங்க. கன்ஃபார்ம். வீடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் தேவை? மணி வேணும், காசு தேவைப்படும்.
அது இருந்தால் தான் எல்லாமே வாங்க முடியும், ம். எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கி பண்ண முடியும். ம். இப்போ டிஎம்டி இம்பார்ட்டன்ட் தானே வீடு கட்டுறதுக்கு, ஆமாம். அது ஒரு பெஸ்ட்டாக பண்ணும் இல்லையா? ஸோ நீங்கள் வீடு கட்டிருக்கீங்களா உங்களோட ட்ரீம் ஹவுஸ் இல்லை இல்லை தானா? இப்போ தான் கெட்டுனுச்சு. இப்போ தான் கட்டுறீங்களா? சரி, இப்போ ஒரு டிஎம்டினா அது என்னென்ன மாதிரியான இதான் வாங்கணும், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்? அடுத்து ஷீட்டு, முன்னாடி கார் பார்க்கிங் ஷீட்டும் ஐஸ்வர்யம் தான். ம். என்ன தேவைன்னா சிமெண்ட் தேவை, ஆ. அப்புறம் அது வந்து செங்கல் தேவை. டிஎம்டினா கம்பி. கம்பி தேவையில்ல. ஆடு பார்த்துருக்கேன். ஓகே. ஐஸ்வர்யம் 550 டிஎம்டி பாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே இல்லைங்க. ஓகே. நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சர் ஹோம் கட்டும்போது நீங்கள் நம்மளோட ஐஸ்வர்யம் 550 டிஎம்டி வந்து ரெஃபர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டெஸ்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற பிராண்டையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஐஸ்வர்யம் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ட்ரீம் ஹவுஸில் எங்களோட ஐஸ்வர்யம் இருக்கிறதுக்கு நாங்கள் இப்போவே உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்? ராஜராஜேஸ்வரி. உங்கள் பேர்? ரோஷினி. ரோஷினி. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு காமன் கொஸ்டின். உங்கள் 2 பேர்கிட்டேயும் வந்து நான் ஒரு டைம் ட்ராவலர் தரேன். அதை வச்சு நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கும் போய்க்கலாம், ஃப்யூச்சர் லைஃப்க்கும் வந்துக்கலாம். அப்படி 2க்கும் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு போவேன். ஃபோட்டோஸ், என்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை, சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், அதனால அதை எடுக்க ஃப்யூச்சரில் என்னென்னலாம் டெக்னாலஜிலாம் வருதோ அதை பார்க்கணுன்னு போவேன். ரொம்ப படிப்பாங்களோ? ஓ, நல்லா படிப்பாங்க. டெக்னாலஜி அப்படி இப்படி பேசும்போதே பதறுது. ஸ்டூடெண்ட். ஓகே ஓகே. அப்படி அப்போ நீங்கள் பாஸ்ட்டுக்கு போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பீங்களா, இல்லை வேறு கோர்ஸ் மாற்றிடுவீங்களா? ஹேக்கிங் எடுப்பேன். என்னது? ஹேக்கிங் எடுத்து படிப்பீங்க. எதுக்கு? டன். ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. அது பிடிக்கும். நிறைய பேர் வந்து பேங்க்லலாம் ஹேக் பண்ணி கஷ்டப்படுறாங்களா, அது காப்பாற்றுறதுக்கா இல்லை அதை நீங்கள் களவாங்கிறதுக்கா? இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து எத்திக்கல் ஹேக்கர், நல்லா ஹேக்கர். ஓகே. பாஸ்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க, ஃப்யூச்சர் போனால் என்ன பண்ணுவீங்க? பாஸ்ட்டுக்கு போனால் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல நான். ஸோ அதனால ஃபேமிலியாக உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை, அது பண்ணுவேன். ஃப்யூச்சர் போனால் தெரியல, அது அந்த டைமில் யோசிக்கிறது தான். ஸோ ஒரு கேர்ள் சைடாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்குது. உங்களோட ட்ரீம் ஹவுஸ் பற்றி சொல்லுங்கள். பார்பி கேர்ள் மாதிரி ஒரு ஹவுஸ் வேணுமா, இல்லை எப்படி? அப்படிலாம் வேண்டாம். எப்படி சொல்ல, அந்த ஓல்டா அந்த காலத்து வீடுலாம் சொல்லுவாங்க, ஓட்டு வீடு, ஓலை அந்த மாதிரி. ஒரு மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வீடாக கட்டி எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கணும். அதுதான் ஃபேமிலியாக சேர்ந்து டெய்லி நல்லா வைப் பண்ணணும். நல்லா வைப் பண்ணணும். ஓகே. ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. உங்களோட ட்ரீம் ஹவுஸ்? ஃபேமிலிஸ் தான் நிறைய பேர் இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும். சண்டை வரும், இருந்தாலும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும். யாரும் விட்டுட்டு போகக்கூடாது. அதனால் ஒரு பிக் ஹவுஸாக கட்டி எல்லாருமே இருக்கிற மாதிரி சொந்தக்காரங்களோட ஹாப்பியாக இருக்கணும். சொந்தக்காரங்களும் ஹாப்பி. ஓகே ஓகே. அம்மாவோட ட்ரீம். ஸோ அதனால அது கண்டிப்பாக வீடு கட்டணும். எங்கள் அம்மா பேர் வச்சு ஒரு வீடு கட்டணும். ஓகே. ஃப்யூச்சருக்கு வந்து நான் எங்களோட சேனல் சார்பாக வந்து ஒரு பிக் கங்க்ராட்ஸ் அங்கே சொல்லிக்கிறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டாடா சொல்லிடுங்க எல்லாருக்கும். ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நாங்கள் நினச்சதை விட சூப்பராக வந்து இருந்துச்சு. பட் பீப்புள் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் ஃபன்னாக இருந்தது, நிறைய வந்து சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ நாங்கள் உங்களை தேடி வரோம், வாங்க பேசலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர். ரூட் பஞ்சர்ல பாபு, உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்ல, ஒன்லி ஸ்டாண்டிங். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல. ஓகே, எல்லாரும் பண்ணிடுவாங்க.